பொங்கல் பரிசு தமிழகத்துல 17 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் உருவாகி இருக்கு. பொங்கல் பரிசு தமிழகத்துல இருக்கிற வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற அனைத்து வகை ரேஷன் கார்டுகளுக்குமே கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. 5000 ரூபாய் ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ போட்டோல டைட்டில்ல தம்ப்லைன்லயே பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்கீங்க. பொங்கல் பரிசு 5000 ரூபாய் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, யாருக்கு இந்த 5000 ரூபாய் வரும், 5000 ரூபாய் பெற தகுதி நீங்க என்ன பண்ணணும், 5000 ரூபாய் வாங்கின உடனே நீங்க அடுத்து என்ன பண்ணணும், இதை பற்றியா இந்த வீடியோல பார்க்க போலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதிய ரேஷன் கார்டு அப்டேட். 17 லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பொங்கல் பரிசு குறித்து ஒரு சில குட் நியூஸ்கள் நமக்கு கிடைச்சிருக்குங்க. தமிழ்நாடு அரசு 17 லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டு கொடுத்துள்ளதாகவும் மகளிர் உரிமை தொகை டாப்செட்கோ திட்டங்கள் மூலம் தமிழக பெண்கள் பெற்றுள்ள நன்மைகளையும் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சுட்டாங்க. ஓகேங்களா. ரேஷன் கார்டுகள். ஸோ ஒவ்வொரு வகையான ரேஷன் கார்டுக்குமே பொங்கல் பரிசு அப்படின்றது இன்றியமையாத ஒன்றுங்க. இந்த பொங்கல் பரிசு வச்சுதாங்க தமிழகத்துல ரொம்ப பெரிய பெரிய லெவல் எல்லாமே போயிட்டு இருக்கு. பொங்கல் பரிசுல யாருக்கெல்லாம் முன்னுரிமையோட கொடுக்குறாங்க அப்படின்றது இப்போ ரொம்ப கேள்விக்குறியாதான் இருக்கு. முதற்கட்டமா இவர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாமே யோசனைகளும் போயிட்டு இருக்கு மக்களே. ஸோ பொங்கல் பரிசுல சில முக்கியமான அப்டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அப்டேட்கள் அனைத்துமே போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே இந்த பொங்கல் பரிசு கிடைக்குமா அப்பா பார்த்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை மக்களே. NPHH, AYY, PYY இந்த மாதிரி வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு அரசு தரப்புல இருந்து வழங்க போறாங்க. பொங்கல் பரிசு நீங்க பெறணும் அப்படின்னா ஒரு புதிய அப்டேட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ பொங்கல் பரிசு 5000 ரூபாயை தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள 5000 ரூபாயை முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தமிழக மக்களுக்கு கொடுக்க இருக்காரு. ஸோ இந்த பொங்கல் பரிசு பற்றி தான் நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஸோ ஒவ்வொரு ரேஷன் அட்டைகளுக்கும் தலா 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்க. அதே போல 21 வகையான ரேஷன் இலவச பொருட்களும் சரிங்களா பொங்கல் வைப்பதற்கான வேஷ்டி, சேலை, பச்சரிசி போன்ற பொருட்களும் கொடுக்கறாங்க. ஓகேங்களா. தமிழகத்துல அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதை மனதில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 2026ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழக அரசு மக்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பொங்கல் பரிசை வழங்க அரசு திட்டமிட்டிருக்காக தகவல் வருது. இந்த முறை வழக்கமான பரிசுகளுடன் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த செய்தி மக்கள் மத்தியில ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பா வரப்போகுதுங்க. ஸோ தமிழகத்துல அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை மனதில் கொண்டு தமிழக அரசு பல வகையான நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 2026ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழக அரசு மக்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. இந்த முறை வழக்கமான பரிசு பொருட்களுடன் ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்க பணம் வழங்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த செய்தி மக்கள் மத்தியில ஒரு மகிழ்ச்சியையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கி இருக்குங்க. அது மட்டுமே இல்லாம இந்த தேர்தல் அறிக்கையில வரக்கூடிய டைம்ல அப்படின்னு நம்ம பாக்குறப்ப என்னென்ன அப்டேட் அப்படின்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் உள்ள பிரம்மாண்டமான பொங்கல் பரிசு திட்டம் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த திட்டம் ஆளும் திமுகவின் மீது மக்கள் மத்தியில் ஒரு நேர்மையான எண்ணத்தை உருவாக்கி அவர்களின் ஆதரவை பெறுவதற்காக முயற்சிக்கப்படுகிறது. பண்டிகை காலத்துல மக்கள் கையில அதிக பணம் புழங்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை விரைவில் செயல்படுத்துறாங்க. ஸோ தமிழகத்துல பொங்கல் பண்டிகைக்காக எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் தான் கொடுக்குறாங்க. ஸோ பொங்கல் பரிசை பெறத்துக்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். பொருளாதார சூழ்நிலைக்கு அதிகம் உதவும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பொங்கல் பரிசு பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய டிசம்பர் 5ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு பெறுவதற்கான டோக்கன் உங்க அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள்ல நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 3 வகை NPHH, PYY, AYY இந்த ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 5000 ரூபாய் ரொக்க பரிசாக வழங்க போறாங்க. அதற்கான டோக்கனும் விரைவில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.